திருப்பாவை 9ஆம் பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலினை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த 9வது பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் தன் தோழிகளோடு மற்றும் ஒரு தோழியின் வீட்டிற்கு வருகிறார். இந்த தோழி செல்வ சீமாட்டி. இந்த மாளிகை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமான மாளிகை, நவரத்தினங்களால் ஆன மாளிகை. அந்த ரத்தினங்களால் ஆன மாளிகையில ஒரு ரத்தினம் போன்ற இந்த பெண்ணும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். அந்த மாளிகையை சுற்றி எல்லா இடத்திலும் ஒளி விளக்குகள் ரொம்ப அழகான காட்சியை தருகிறது. அது மட்டும் இல்லாமல் அம்மனையிலே அவ்வீட்டிலே நல்ல சந்தனம் வீசுகின்ற, நல்ல சாம்பிராணி புகை இருக்கக்கூடிய, துளசியின் வாசம் இருக்கக்கூடிய இடமாக அந்த மாளிகை இன்னும் உறக்கத்திலே இருக்கலாம் என்ற விதத்திலே அமைந்திருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் தூங்கணும்னு சொல்ற மாதிரி அந்த மெத்தை மிது மிது மிதுன்னு இருக்கு. அப்பேற்பட்ட மெத்தையிலே அந்த பெண் படுத்து உறங்கி கொண்டிருக்கின்றார். இவங்க எல்லாம் போய் கூப்பிடுறாங்க. அவ எழுஞ்சிக்கிற மாதிரி தெரியல. இன்னும் அவள் ரொம்ப நெருக்கமான தோழி. அதனால மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், பெண்ணே இங்க பாரு, உன்னை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவ்வளோ வசதிகளோடு இருக்கும் பொழுது தூக்கம் என்பது இயல்பாகவே வரும். அதனால இந்த விடியற்காத்தால பொழுதுல உன்னை எழுப்பி வா அப்படின்னு சொல்றது கஷ்டம். நீ எங்க எல்லாருக்கும் ரொம்ப செல்ல பெண், செல்வ சீமாட்டி, நீயே வந்து கதவை திறந்து வந்துடுத்தாயே அப்படின்னு கேட்குறாங்க. மாமீர் அவளை எழுப்பீரோ, நீ தான் எழுஞ்சிக்கல. ஏம்மா உங்க அம்மாவை சொல்றாங்க, மாமி நீங்களாவது கொஞ்சம் உங்க பெண்ணை எழுப்பி எங்களோட நோன்பு நோக்கிறதுக்காக வரக்கூடாதா, வர சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கின்ற விதத்திலே கேட்கின்றார். அதற்கும் அவங்க எழுஞ்ச மாதிரி திறகவே இல்லை. உடனே கோவம் வர மாதிரி சொல்றாங்க, ஏம்மா நீங்க சொல்லி எழுஞ்சிக்க மாட்றா, நாங்க சொல்லியும் கூப்பிட்டும் எழுஞ்சிக்க மாட்றா. அந்த பெண் என்ன உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அப்படின்னு கேட்குறாங்க. காதும் கேட்காம போயிடுச்சா, இல்ல வாய் பேச முடியலையா, சரி எதுவும் தான் பதில் சொல்ல மாட்டேன்றா, வெளியே வந்து பார்த்தாலாவது நாங்க பேசுறதாவது கேட்குதான்னு பார்த்தா அதுக்கும் வழி கிடையாது, செவிடாமா. இந்த மாதிரிலாம் சொன்னேன்னா அந்த பெண்ணு கோவத்திலேயாவது எழுந்து வந்துடுவா அப்படின்னு நினைச்சு இந்த தோழிகள் பார்க்கிறார்கள். அப்பயும் அந்த பெண் எழுஞ்சி வந்த மாதிரி தெரியல. உடனே சொல்றாங்க, அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, இல்லை யாராவது மந்திரம் தந்திரம்லாம் பண்ணி தூக்கத்திலே இரு, மயக்கத்திலே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்களா, எதுக்கும் பதில் தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோழிகள் எல்லாம் கேட்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய தாய், இவங்க மாமின்னு கூப்பிட்டாங்களே அந்த அம்மா சொல்றாங்க, ஏமா அவ மயக்கத்துல இருக்கட்டும், மயக்கத்துல இருந்தா தெளியறதுக்கு நாமெல்லாம் என்ன செய்வோம், எடுத்து தண்ணீரை கொஞ்சம் தெளிப்போம்ல, அந்த மாதிரி இந்த மயக்கம் தெளிவதற்கு உங்களுக்கா வழி கிடையாது, ஏன் எதுவும் வழி இல்லையா, நீங்களே யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதற்கு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார், ஏன் வழி இல்லை, இருக்கிறதே. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த ஆன்ம மயக்கம் தெரிய வேண்டும் என்றால் அதற்கு நாமா மட்டும்தான் ஒரே வழி. அந்த நாமாக்களை சொல், அந்த கோவிந்த நாமாக்களை சொல். என்ன நாமா? மாமாயன். மாயன் மட்டும் கிடையாது, அவன் பெரிய மாயன், மாயக்கார அந்த கிருஷ்ணன் அனைத்தையும் மாய வசப்படுத்தி விடுவான். அப்பேறுபட்ட அந்த கோவிந்தன் மாதவன், தவங்களுக்கெல்லாம் மிக சிறந்தவனாக விளங்கக்கூடிய, எப்பொழுதுமே யோக நிலையிலே இருக்கக்கூடியவன் அந்த மாதவன். அவன் வைகுந்தன். இந்த வைகுண்டத்திற்கே, பரமபதம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கே அவன்தான் அதிபதியாக இருக்கக்கூடியவன். அப்பேறுபட்டவன் இந்த கிருஷ்ணன். இந்த நாமாக்களை சொல்லி உன் மயக்கத்தை, உன் ஆன்ம மயக்கத்தை நாங்கள் தெளிக்கின்றோம் என்ற விதத்திலே ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது நாம் ஏதோ ஒரு பெண்ணை எழுப்புகிற மாதிரி ஆண்டாள் நாச்சியார் அமைத்திருக்கிறார். இதை தானே எல்லா பாசுரத்திலும் சொல்றாங்க. அப்படின்னா நுட்பொருள் ஒவ்வொன்றத்தின் வேலை. நமக்கு இந்த பாசுரத்துல சொல்லும் பொழுது நம் ஆன்மாவானது எத்தனை மயக்கத்திலே நம் வாழ்க்கை எப்படி செல்வத்தோடு இருக்குது. செல்வம் வந்துருச்சுன்னா நாமெல்லாம் சாமியை பத்தி நினைக்கிறோமா அப்படின்னா நமக்குள்ளாரே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நல்ல உண்டு உறந்து நல்லா சாப்பிட்டு தூங்கணுமா, சந்தோஷமா இருக்கிறோமா அப்படின்னா எங்க இருந்து சாமியை நினைக்கிறோம்? கஷ்டப்படும் பொழுது மட்டும்தான் சாமியை திட்டுறதுக்கு நம்ம வாய் வருது. ஆனா அந்த மாதிரி இல்லாத நிலையிலே
எத்தனை சுகங்கள் இருந்தாலும், எத்தனை துக்கம் இருந்தாலும் இறைவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அந்த பற்றி கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாமா மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும் என்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார்.